அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் முடக்கத்தான் தோசை. பாருங்கள், முடக்கத்தான் இலையை பிரித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிளகு கொஞ்சம் இஞ்சி வச்சு நல்லா அரைச்சிட்டு அது மாவோடு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுறது. நல்லெண்ணெய் ஊற்றி கால் வலி கால் குடைச்சலுக்கெல்லாம் நல்லது. சளி பிடிச்சிருந்தாலும் இதை சாப்பிட்டா அது கூட கேட்கும். அப்புறம் இடியாப்பம் பாருங்கள், இடியாப்பம் மல்லாட்டை சட்னி. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸில் டிஃபன். இதேமாரி முடக்கத்தான் தோசை நீங்கள் எங்கேனா முடக்கத்தான் இலை கிடச்சிச்சின்னாக்கா கொண்டு வந்து இது மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. அதே ரொட்டி மாவில் கூட பிசைஞ்சு ரொட்டி செய்யலாம். கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு ரொட்டி கூட செய்யலாம். அதிகமாக கிடச்சிச்சின்னாக்கா கொண்டு வந்து நம்ம உள்ள நெகல்லையே காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கூட இது மாதிரி தோசை செய்யலாம், ரொட்டிக்கு செய்யலாம். குழந்தைங்களுக்கும் க்ரீன் தோசைன்னு சொல்கிற ஒரு சொல்லி இது மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. இது மாதிரி இதெல்லாம் கொடுத்து பழகுங்க. எல்லோரும் நலமாக இருக்கணுமே அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.